ஊர்ல அம்மா வீட்ல இருக்கும்போது என்னோட ஈவினிங் ரொட்டீன் இப்படிதாங்க இருக்கும். பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதை கழுவி வச்ச உடனே அப்பா பால் கறக்கறக்கு மாடு எல்லாமே கொண்டு வந்து தண்ணி கட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரே ஒரு கன்னுக்குட்டி மட்டும் தாங்க வயல்ல இருக்கும். மத்தியானம் கெடைய மாத்தி தண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா, ஃபுல்லா அலை எடுத்துக்கும். நைட்டுக்கு மட்டும் கொண்டு வந்து கட்டுத்தரையில கட்டிருவோம். ஏன்னா வயல் இருந்தா சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு கட்டுத்தரையில கொண்டு வந்து கட்டிருவாங்க. அப்புறம் கட்டுத்தரையில கொஞ்சம் ஆட்டாம்புழுக்கை எல்லாமே இருக்குங்க. அதை எல்லாமே கூட்டி பூச்செடி இருந்துச்சுன்னா செடிக்கு போட்டு விட்டுருவோம். அப்பதான் செடி நல்லா வரும்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பச்சி தனி அடுப்புக்கு தீ போட்டு வச்சுருவாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே அப்பா பால் கறந்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிற பால் எல்லாமே எடுத்துருவோம். அம்மா பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு அம்பளி காய்ச்சிட்டு அதே அடுப்புல நாய்ச்சோறுமே ஆக்கி வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு பெரிய குண்டால இந்த மாரி குண்டால சாப்பாட்ட போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 நாய் இருக்குதுங்க எங்க தோட்டத்துல. நாய்க்கு எல்லாமே சாப்பாடு போட்டுட்டு, கோழி அடையறக்கு எப்பவுமே 6:30, 7 மணி ஆயிருங்க. இருட்டானதுக்கு அப்புறம் தான் அடையும். கோழி அடையறக்கு இந்த மாரி கொடாப்ப தூக்கி வச்சு கீழ கல்லு வச்சுட்டோம்னா, கோழி குஞ்சு அடையறக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி ரொட்டீன் விளாக் புடிச்சுன்னா லைக் பண்ணிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.